ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் vlog-ஆ இருக்க போது, ஒரு FTFS ஜேர்னியாக இருக்க போது. பாலக்காடு ஜங்ஷன் நம்ம ஜேர்னி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகிற இடம். ஆனால் நம்ம பண்ண போகிற FTFS ட்ரெயின் vlog ஸ்டார்டிங் பாயிண்ட் இது கிடையாது. ஸ்டார்டிங் வேற ஒரு இடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. எர்ணாகுளம் KSR பெங்களூரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரொம்பவே ஃபேமஸான, ரொம்பவே ஹை டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு டே டைம் ட்ரெயினை இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ICF கோச்சஸில் ஓடிட்டு இருந்த ட்ரெயினை இன்னையில் இருந்து, இன்றைக்கி டேட் 20th June 2025, இன்றைக்கி டேட்டில் இருந்து LHP கோச்சஸோட ரன் ஆக போகுது. வண்டி கிளம்பிடுச்சு. எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறது பாலக்காடு தான். ஸ்டார்டிங் ஸ்டேஷன்லேருந்தே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் லாஸ்ட் மினிட் பிளான் அப்படிங்கிறதுனால அங்கே வரைக்கும் போக முடியல. ஸோ பாலக்காடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி KSR பெங்களூர் வரைக்கும் நம்ம ஜேர்னி அமைய போகுது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு vlog-ஆக இது இருக்க போகுது. ஏன்னா ரொம்ப முக்கியமான கனெக்டிங் ட்ரெயின், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகான்னு சொல்லி முக்கியமான கனெக்டிங் ட்ரெயினாக இருக்குது. ஆல்சோ இதை காட்டிமான் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. பட் அது ஏன் காட்டிமான் சொல்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி இந்த vlog-ல நான் சொல்ல பார்க்குறேன். பட் அதுதான் பேர், காட்டிமான் ஆஃப் கேரளா தான் இந்த எர்ணாகுளம் KSR பெங்களூர் இன்டர்சிட்டி. ஸோ வாங்க இன்னைக்கு ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். முக்கியமான ரெண்டு விஷயம். ஒன்று இன்னைக்கு LHP புது LHP கோச்சஸோட ஓட போகுது. ரெண்டாவது நம்ம ட்ராவல் பண்ண போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா சீனிக்கான செக்ஷன்ஸை கொண்ட ரூட்டு. ஒன்று பாலக்காடு டு கோயம்புத்தூர் செக்ஷன், இன்னொரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா தர்மபுரி ஹொசூர் செக்ஷன். இந்த ரெண்டு செக்ஷனுமே சீனிக்கான ஒரு மான்சூன் ரூட்டாக இருக்க போகுது. ஐயோ, நான் சொல்லலை எதுக்கும். ஏன்னா நம்ம ஹோப் வச்சா அதுக்கப்புறம் பொஸ்ஸுன்னு போயிடும். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகுது எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இங்கெல்லாம் வெயில் தான் அடிக்குது. ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளவுடியாக இருக்குது. ஸோ நம்ம போக போகிற ரூட் அதுதான், கோயம்புத்தூர் செக்ஷன் அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ அங்கே போக போக கிளைமேட் நல்லா மாறுச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த ட்ரெயின் நமக்கு ஃபர்ஸ்ட் vlog கிடையாது. இது ஒரு 2.0 vlog-ஆக தான் இருக்க போகுது. ஆனால் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்படா புது LHP கோச்சஸ் கிடைக்கும்னு. ஏன்னா ரொம்ப முக்கியமான ட்ரெயின், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கேரளா, தமிழ்நாடு பெங்களூரோட கனெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ட்ரெயினால் கண்டிப்பாக அந்த 2.0 vlog பிராண்ட் நியூ கோச்சஸோட இன்றைக்கி வரப்போகுது. அண்ட் ட்ரெயின் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் எர்ணாகுளம் ஜங்ஷனில் 9-10 AM டிபார்ட் ஆகிறது. இங்கே 11:40 பாலக்காடு ஜங்ஷன் ஷெட்யூல் டைம் 11:40. பட் கொஞ்சம் சீக்கிரமே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்லாக் இருக்குது, திருச்சூருக்கும் பாலக்காடுக்கும் நடுவில் ஸ்லாக் இருக்குது. இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, ஆன் டைமில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ட்ரெயின் நம்பர் 12678 தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற எர்ணாகுளம் KSR பெங்களூர் இன்டர்சிட்டி. பிளாட்ஃபார்ம் 4லேருந்து இன்றைக்கி டிபார்ட் ஆகுது. நம்ம கோச் பார்த்திங்கன்னா நடுவில் தான் வரும், D5. பாலக்காடு சந்திப்பு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. நம்ம வண்டி ஒருத்தன் நிற்கிறான். ஈரோடு பாலக்காடு டவுன் மெமு நின்றுட்டுருக்கு. அந்த பக்கம் தான் பிளாட்ஃபார்ம் 4. ஆக்சுவலி ஒரு முரட்ட ஆள் ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். சரி, அவனை கேப்சர் பண்ணலான்னு தான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக 4th பிளாட்ஃபார்ம் போயிடலாம். பாலக்காடு ஜங்ஷன் என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான ரயில்வே ஸ்டேஷன் தான். ஏன்னா இது ஒரு என்ட்ரி டு கேரளா மாதிரி. இந்த பக்கம் நீங்கள் சவுத் கேரளா போகிறதுனாலும் சரி, நார்த் கேரளா போகிறதுனாலும் சரி, என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. தமிழ்நாட்டில் இருந்து வர ட்ரெயின்ஸ்க்கு, தமிழ்நாடு வழியாக வர ட்ரெயின்ஸ்க்கு பாலக்காடு ஜங்ஷன் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ எனி டைம் ட்ரெயின்ஸு போயிட்டே இருக்கும், எக்கச்சக்க ட்ரெயின்ஸு.
வானிலையில் ஒரு சூப்பர் மாற்றம். இந்த வாட்டி வாளையார் காட் செக்ஷன் நமக்கு என்ன வச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். For the kind attention of passengers, train number 12678 Ernakulam Bengaluru Intercity Superfast Express. The platform of this train has been changed today. Will arrive on platform number 5. பிராண்ட் நியூ கோச்சஸ் 2025 மேனுஃபேக்சர்டு பளிச்சுன்னு இருக்கு. போர்டு செமையாக இருக்குங்க. புது போர்டு கொடுத்துருக்காங்க, புது எல்ஹெச்பி கோச்சஸ் மாற்றின உடனே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொச்சியோடைய அந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்ஸு, அந்த பக்கம் வந்து கேஎஸ்ஆர் பெங்களூரோடைய என்ட்ரன்ஸு. சூப்பர். வாங்க அப்படியே நம்ம கோச்சுக்கு போயிடலாம். D5 இன்னைக்கு நம்ம சீட்டு அலர்ட் ஆகிருக்கிற கோச்சு இதுதான். புத்தம் புதுசுங்க. 25 அங்கேயே போட்டிருக்கோம் பாருங்க. 256851 அப்படிங்கிறது 2025 மேனுஃபேக்சர் ஆனது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வர எல்ஹெச்பி செகண்ட் சீட்டிங் கோச்சஸ் எல்லாமே இந்த டைப் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் வருது. ஒரு மெமோ டைப் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அந்த பஸ் டைப் ஆஃப் சீட்ஸ் கொடுக்கறது இல்லை இப்போ. எப்பயும் போல இந்த வாட்டியும் வாளையார் காட் செக்ஷன் நம்மளை வந்து ஏமாத்தல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, சூப்பராகவே இருந்துச்சு. பட் அதை தாண்டி வந்ததுக்கப்புறம், அந்த காட் செக்ஷன் தாண்டினதுக்கப்புறம் வெயில் சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமும் வெயில் தான் இருக்க போகுது. கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் வரைக்கும் வெயில் தான் இருக்க போகுது. மேபி சேலம் தாண்டி இன்னொரு காட் செக்ஷனில் போவோம், அங்கே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
செம்ம க்ரௌடுங்க இங்கே கோயம்புத்தூர் ஜங்ஷனில். நம்ம பெங்களூரு இன்டர்சிட்டிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். கோயம்புத்தூர் ஜங்ஷன் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது 1998 இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். பெங்களூர் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆயிருக்கு. 10 வருஷமாக இந்த ரூட்டில் தான் ஆப்ரேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 2008 தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன், டைரக்ட் எக்ஸ்டென்ஷன் எர்ணாகுளத்துக்கு, கோயம்புத்தூர்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2008 இப்போ 2025 வரைக்கும் எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டியாக ரன் ஆகிட்டு இருக்கு. D4 நியூ இன்டர்சிட்டி மீட்டிங் ஓல்டு இன்டர்சிட்டி. அவன் இன்னைக்கு மார்னிங் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து கிளம்பி இப்போ எர்ணாகுளம் போயிட்டுருக்கான். கோச்சஸோட நிலைமையை பாருங்கள், அதை பார்த்தாலே தெரியும் ஏன் எல்ஹெச்பி அவ்வளோ அவசியமாக தேவைப்பட்டுச்சுன்னு. இந்த இன்டர்சிட்டி எல்ஹெச்பி ரேக்கா சேஞ்ச் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டு 20th ஜூன்லேருந்து எர்ணாகுளம்லேருந்து, நாளைக்கு 21st ஜூன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து சேஞ்ச் ஆகுது. இன்னொரு விஷயம், கோயம்புத்தூரில் வந்து அவ்வளோ பேசஞ்சர்ஸ் போட் பண்ணாங்க, இறங்கினவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அதே சமயத்தில் ஏறினவங்களும் ஜாஸ்தி இருந்தாங்க. ஆனால் சீட்ஸ் நிறையா வேக்கண்ட் இருக்குது. இந்த கோச்சு, பக்கத்து கோச்சு, எல்லா கோச்சு செக் பண்ண சீட்ஸ் நிறைய வேக்கண்ட்டாக இருக்குது. சீட்டிங்கோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐசிஎஃப்ல இருந்ததோட, ஐசிஎஃப்ல இருந்த கோச்சஸோடைய சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து வேறு, இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மேபி சீட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜேர்னியில் இந்த ட்ரெயினுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்க போகுது. அதுவும் ஃப்ளோட்டிங் க்ரௌடு தான் மோஸ்ட்லி, இறங்குறாங்க ஏறுறாங்க, அப்படியே வந்து ஆவரேஜ் க்ரௌடோட தான் இப்போ வந்து கோச்சஸ் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நம்ம ஃபேரை பற்றி பார்த்துருவோம். நம்ம வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணல. சப்போஸ் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணியிருந்தால் எர்ணாகுளம்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் செகண்ட் சீட்டிங்கில் 215 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறது பாலக்காடுலேருந்து தான். பாலக்காடுலேருந்து பெங்களூர் வரைக்கும் 180 ரூபா. செம்ம நாமினலான ஃபேருங்க. டிஸ்டன்ஸை வச்சு பார்க்கும்போது ரொம்ப நாமினலாக சார்ஜ் பண்ணுறாங்க 2Sல. வெறும் 200 ரூபாயில் நம்ம சவுத் இந்தியாவோட எந்த மூலையிலேருந்து எந்த மூலைக்கு போகிறோம். அதனால தான் செம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, காஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனாக இந்த ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குது. இந்த உதய் எக்ஸ்பிரஸ் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்தது தான். பட் பல வருஷங்களாக, பல ஆண்டுகளாக வந்து கொங்கு சைட்லேருந்து பெங்களூர் போகிறதுக்கு கரெக்டாக இருந்தவன் இவன் தான். டேக்கோட வருது. இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி டேக்கு. ஏன்னா எல்லாரும் ஒரு ரேட்டு சேல் பண்ணுவாங்க, பட் டேக் பாருங்கள் எம்ஆர்பியோட வருது. ஐஆர்சிடிசி டேக் எக்கு பிரியாணி 350 கிராமு 90 ரூபா. ஏற்றிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலுவா. இந்த டேக் விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. இந்த ட்ரெயினில் அது இருக்குது. ப்ளஸ் பேண்ட்ரி காரோட இருக்குது அட்டாச்சாக. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து பாலக்காட்டில் என்ட்ரு ஆகும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. காஃபி எல்லாமே சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லஞ்சு, காஃபி, ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கே பேண்ட்ரியில் வாங்கின பிரியாணிக்கு இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. கேரளா ஸ்டைல் பிரியாணி தான் ஆலுவாவில் ஏற்றுனது.
என்ன அப்படியே சில்லுன்னு இருக்குது. ஆளுவானா காலையில் 9:30 மணி 10 மணிக்கு ஏற்றிருக்காங்க. இப்போ நம்ம மத்தியானம் சாப்பிட்றோம். வழக்கம் போல் ஊறுகாய், அப்புறம் இது வந்து ஏதோ கிரேவி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை நம்ம பாலக்காடில் பார்த்தோம், திருப்பி இங்கே ஈரோட்லேயும் மீட் பண்ணியாச்சு. பாலக்காடில் பார்த்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள், எவ்வளோ கூட்டம் ஏறி இருக்குன்னு. இறங்கி போகவே மனசு இல்லைங்க, சொல்லுன்னு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு வெயில். வெளியில் வந்தாலே அனல் காத்தா இருக்கு. ப்ரையாரிட்டி கடைசியில் ஆலப்புழா தன்பாதுக்கு தான் போல். அது ப்ரையாரிட்டின்னு சொல்ல முடியாது, டைமிங் ஷெட்யூல் கணக்கு படி போயிட்டுருக்கு. ஷெட்யூல் படி அவன் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் சேலமில். நமக்கு இன்னும் சேலம் போக டைம் இருக்குது. இன்னைக்கு வேணா இவன் காலியாக போகலாம், ஆவரேஜான க்ரௌடோட போகலாம். ஆனால் என்றைக்கும் இப்படி இருக்க மாட்டான். பயங்கர டிமாண்டோட ஓடுற வண்டி, டிக்கெட்டே கிடைக்காதுங்க. வெயிட்டிங் லிஸ்ட்லேயே தான் இருக்கும் எப்போனாலும். வீக்கெண்ட்னாலும் சரி, வீக்டேனாலும் சரி, ஹாலிடேஸ்னாலும் சரி, ஃபெஸ்டிவல்னாலும் சரி, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ட்ரெயின். சில நேரங்களில் டிக்கெட் கிடைக்காம தக்கலில் புக் பண்ண வேண்டிய அவசியம் இந்த ட்ரெயினுக்கு இருக்கும். தக்கல்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ புதுசாக இந்தியன் ரயில்வேஸ் தக்கலுக்கு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நியூ ரூல்ஸ் என்ன, அது எப்படி வந்து நம்ம அந்த ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் ஆத்தென்டிகேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டில் சீக்கிரமே அந்த ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் திறந்து விட்ருக்காங்க. அதனால தண்ணியோட அளவு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. கர்நாடகா சைட்லாம் நல்ல மழைங்கிறதுனால நல்ல தண்ணி வரது இருக்குது. சங்கரி துர்க் மட்டும்தான் இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்கக்கூடிய சின்ன ஹால்ட்டு. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜர் ஜங்ஷன்ஸ், மேஜர் ஸ்டேஷன்ஸ் மட்டுமே நிற்கும். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங்ஸ் அதிகம்லாம் கிடையாது. ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி எக்ஸ்பிரஸாக தான் இந்த இன்டர்சிட்டி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஜேர்னி, ஆனால் வெயில் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கு. எப்படா இந்த வெயில் குறையோன்னு இருக்கு. சுள்ளு நடிச்சுக்கிட்டு இருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து, குறையவே மாட்டேது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இன்னும் பல சம்பவங்கள் இருக்குது. நம்ம ஜாயின் பண்ண போகிறது சேலம், தர்மபுரி, ஹொசூர் ரூட்டு. அந்த இடத்துல நிறையா கிராசிங்ஸ் நம்ம மீட் பண்ண போகிறோம். கிராசிங்காக வெயிட் பண்ண போகிறோம். சிங்கிள் லைனு, ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃப்ரண்ட்டில் வேறு நிறையா ஹை ப்ரையாரிட்டி ட்ரெயின்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பெங்களூரு டிலேவாக தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ போக அந்த டிலே வந்து ஆட் ஆன் ஆகிட்டே தான் போகும். பெங்களூர் அட்லீஸ்ட் லேக் டைம் யூஸ் பண்ணி கரெக்டான டைமுக்கு போகிறோமான்னு பார்க்கலாம். சேலம்லேருந்து நம்ம ஹொசூர் தர்மபுரி லைன் பிரிகிற இடம் மேக்னசைட் ஜங்ஷன்.
அன்ஷெட்யூல்டு ஹால்ட் நம்பர் 1. இந்த மாதிரி ரூட்டில் பார்த்தீங்கன்னா அன்ஷெட்யூல்டு ஹால்ஸ் எத்தனை வேணால் நிறுத்தலான்னு தோணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனும் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ கூட நம்ம நின்றுருக்கிற தொப்பூர் ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கோம். பின்னாடி பாருங்கள், சூப்பரான ஒரு பேக் ட்ராப்பில் அமைஞ்சிருக்கிற ஸ்டேஷன். இப்போ நம்ம நிற்கிறது வந்து கிராசிங்காக நிற்கல, ஃப்ரண்ட்டில் ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. காரைக்கால் எஸ்எம்பிடி எக்ஸ்பிரஸ் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு முன்னாடி ஸ்டேஷனில் தான் அவன் வந்து போயிட்டுருக்கான். ஸோ அவன் வந்து லைன் கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு லைன் கிளியர் ஆகும். எப்போவுமே நம்ம எர்ணாகுளம் இன்டர்சிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறது தான் போல். ஏன்னா ரெடியாக இருக்காங்க சேல் பண்ணுறதுக்கு. வாட்டர் பாட்டிலு, மோர், காய்கறி, ஸ்நாக்ஸுன்னு சேல் பண்ணுறதுக்கு லைனாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த ஸ்டாப்பு கொடுத்துருப்பாங்க போல். அன்ஷெட்யூல்டு ஹால்ட் நம்பர் 2. இந்த வாட்டி நம்ம நின்று இருக்கிறது கிராசிங்காக. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தே பாரத் வந்துக்கிட்டு இருக்கான். பெங்களூர் கண்டோன்மெண்ட் டு கோயம்புத்தூர் வந்தே பாரத் வந்துட்டு இருக்கான். அவன் கிராசிங்க்கு நிற்காம எப்படி இந்த ஸ்டேஷன் சிவாடி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே இவனுக்கும் அவனுக்கும் கிராசிங் இங்கே தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டியை vlog பண்ணும்போது கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7:30. கிளம்புற டைம் வந்து அதே எர்ணாகுளம் 9:10 தான், மார்னிங் 9:10. ரீச் ஆகிறது ஈவினிங் 7:30. பட் எப்போவுமே லேட்டாக தான் போய்கிட்டு இருக்கும். அந்த 7:30க்கு போனால் தான் வந்து சரித்திரமே இல்லைங்கிற மாதிரி இந்த ட்ரெயின் எப்போவுமே லேட்டு. 7:30 மணிக்கு ஷெட்யூல் கொடுத்தா 8:30 மணி, 9 மணி, 10 மணி கூட சில நேரங்கள் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ரீஷெட்யூல்னால் இப்படி ஷெட்யூலே மாற்றிருக்காங்க. ஷெட்யூல் படி அங்கே போய் ரீச் ஆகிற டைமு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. 9 o'clock, நைட்டு 9 o'clock தான். இங்கே 9:10க்கு மார்னிங் எர்ணாகுளத்தில் எடுக்கிறது. கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு 9 o'clock நைட் ரீச் ஆகிற மாதிரி. அதுவும் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூரு எண்டிங் டெர்மினல் வந்து சேஞ்ச் ஆக போகுது. நாளையிலேருந்து எஸ்எம்பிடிக்கு மாறுது. அதுதான் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு சொல்லியிருக்காங்க. பட் அது மாறுமா இல்லையான்னு நாளைக்கு தான் தெரியும். பட் நோட்டிஃபிகேஷன் படி இன்னைக்கோட கேஎஸ்ஆர் பெங்களூரு டெர்மினல் இந்த ட்ரெயினுக்கு முடியுது. இனிமேல் நாளையிலேருந்து எஸ்எம்பிடி பெங்களூரு தான்.
அண்ட் நிறையா பேர் பார்த்திங்கன்னா இங்கே டீபோர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம ட்ரெயின் காலியாக தான் போக போகுது. இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெங்களூர் அவுட்டரு, பெங்களூர் கண்டோன்மெண்ட்டு அப்படி தான் வரும். இந்த ரூட்டுக்கு இருக்கிற டிமாண்டை மைண்டில் வச்சு இதே ரூட்டில் வந்தே பாரத் ஆப்ரேட் பண்ணலாங்கிற பிளான் இருந்துச்சு. எர்ணாகுளம் டு பெங்களூரு வந்தே பாரத் ஆப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஸ்பெஷல்லாம் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 to 2 months ஓடிச்சு. ஓகே, அது வந்து ரெகுலர் சர்வீஸ்க்கான ஒரு ட்ரையல் சர்வீஸ் மாதிரி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் என்னன்னா வந்தே பாரத்தோட கான்செப்ட் ஒரே நாளுக்குள்ளே ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு திரும்பி வந்துடணும். இப்போ மார்னிங் வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா மத்தியானம் அங்கே போயிட்டு மத்தியானம் அங்கே கிளம்பி திருப்பி நைட்டுக்குள்ளே வந்துடணும். இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். பெங்களூரு டு எர்ணாகுளம் ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதை ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியல. மேபி பார்க்கலாம், சதர்ன் ரயில்வேஸ் வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சு அந்த வந்தே பாரத்தை கொண்டு வந்தால் கண்டிப்பாக அதுவுமே வந்து டிமாண்டில் தான் ஓட போகுது. இந்த ட்ரெயின் எப்படி வந்து நான் ஏசி கோச்சஸோட டிமாண்டில் ஓடுதோ ப்ரீமியமாக வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது டிமாண்டில் ஓடும் சப்போஸ் வந்தால். பட் இப்போதைக்கு வர ஆப்ஷன் எதுவும் இல்லை. அனேக்கல் ரோடு அப்படிங்கிற ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஷனுக்கும் நம்ம போயிட்டுருக்கிற இந்த ட்ரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. 2015 இதே வண்டி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன் கிட்ட ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து கிளம்பி எர்ணாகுளம் நோக்கி போயிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து இந்த ஸ்டேஷன் கிட்ட ட்ராக் ஏதோ உடஞ்சி கோச் வந்து டிஸ்மேண்டில் ஆகி ஒன்னோட ஒன்று மோதி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கு. அதனால தான் சொன்னேன் அணைக்கல் ரோடுக்கும் இந்த ட்ரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. திருப்பி வந்து இப்போ இங்கே தான் நின்றுருக்கோம். இங்கே நிற்கும் போது கரெக்டாக வந்து அது ஞாபகம் வந்துச்சு. இன்னொரு விஷயம், இன்ட்ரோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெயினை கட்டிமான் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லுவாங்கன்னே. அதுக்கான ரீசன் கண்டுபிடிச்சாச்சு. கேரளா எர்ணாகுளம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ட்ரெயின் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூட்டு திரிசூர், பாலக்காடு, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட்டாக கவர் பண்ணக்கூடியது இந்த ட்ரெயின் தான். எத்தனையோ ட்ரெயின்ஸு எத்தனையோ நைட் ட்ரெயின்ஸ் ஓடுது. பட் அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் விட ஃபாஸ்டஸ்ட்டாக கவர் பண்ணுறது இந்த ட்ரெயின்னால கட்டிமான் ஆஃப் கேரளான்னு சொல்கிறாங்க. இந்த ரூட்டில் டபுள் லைன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் ஹீலலிகேலேருந்து இந்த ஸ்டேஷன் கார்மெலாராம் வரைக்கும் தான் இருக்குது. இந்த 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் மட்டும்தான் டபுள் லைன் இருக்குது. கார்மெலாராம் தாண்டி சிங்கிள் லைன் தான். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. சீக்கிரமே அந்த டபுள் லைன் முடிஞ்சிடும். கார்மெலாராம்லேருந்து பயப்பனாலி வரைக்கும் இருக்கக்கூடிய டபுள் லைன் சீக்கிரமே முடிஞ்சிடும்.
இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு வந்து டைமிங்கை மாற்றிருக்காங்கன்னு. 7:30 இருந்ததை 9 o'clock ஆக்கியிருக்காங்கன்னு. ஏன்னா எப்போவுமே இந்த ட்ரெயின் இப்படி தான் பண்ணும். பொறுமை வேணும், இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பொறுமை வேணும். முக்கியமாக இந்த பெங்களூருக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்குள்ளே பயங்கர டைம் டிலே ஆக்கிடுவாங்க. கார்மேலாராமில் ஆரம்பித்து சிட்டியில் முடியறதுக்குள்ளே வச்சு செஞ்சிடும். எனிவேஸ் இப்போ வந்து கண்டோன்மெண்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம். கண்டோன்மெண்ட்க்கு அடுத்து இன்னொரு 10 நிமிஷத்தில் நம்ம சிட்டி ரீச் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. இன்றைக்கி பிராண்ட் நியூ LHB கோச்சஸோட கன்வெர்ட் ஆகிருக்கிற நம்ம KSR பெங்களூரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் எர்ணாகுளம் KSR பெங்களூரு இன்டர்சிட்டி இன்றைக்கி வந்து ஒரு 10 நிமிஷம் ஏர்லியாகவே வந்திருக்குங்க. அதிசயம், இவன் வந்து ஏர்லியாக வரதெல்லாம் ரொம்ப அதிசயம். ஆன் டைம் வரதே டவுட்டு தான். பட் என்ன ஷெட்யூலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்ததுனால அதிலேருந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்தாச்சு. பட் பொறுமை வேணுங்க. 12 மணி நேர ட்ராவலு. காலையில் 9:10 எர்ணாகுளத்தில் கிளம்புனது. 9 o'clock அகெயின் நைட்டு 9 o'clock தான் இங்கே வந்து ரீச் ஆகிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சது எது பெஸ்ட் ஆப்ஷன். எதுக்காக பெஸ்ட் ஆப்ஷன்னா நைட் டைமில் உங்களுக்கு வந்து கேரளாலேருந்து இங்கே வரத்துக்கு பெங்களூர் வரத்துக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டிங். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க முக்கியமாக. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்போவுமே வீக் டேஸ் வீக்கெண்டுன்னு டிமாண்டாக இருக்கக்கூடியது நைட் ட்ரெயின்ஸ்லாம். ஸோ டே டைம் ஆப்ஷனாக உங்களுக்கு பொறுமை இருந்துச்சு, ஓகே டே டைம் ஒரு நாள் வந்து வேஸ்ட் ஆனால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புது கோச்சஸாக வேறு கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ பெட்டர் கம்ஃபர்ட்டாக நம்ம வந்து இதில் ட்ராவல் பண்ணி வந்துடலாம். ஸோ வ்ளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே அகெயின் நம்ம இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். சூப்பரான வ்ளாகை ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரெசன்டேஷன் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தரேன்.